இப்ப இந்த தந்திராவை பத்தி ரொம்ப முக்கியமாக நம்ம பேசி ஆகணும். தந்திரானா என்ன அப்படின்னா, தன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வேர்டு சொன்னீங்கன்னா, மந்தத்தன்மைன்னு சொல்லலாம். அல்லது ஒரு இயக்கமற்ற தன்மை. மனித நாகரிகம் பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் நாகரிகமா மனிதன் வாழ ஆரம்பிச்சான். அப்ப அந்த 15,000 ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தன்மை என்பது ஒரு விலங்கை ஒத்ததாகத்தான் இருந்தது என்பது நமக்கு தெரியுது. அப்போ ஒரு விலங்குகிட்ட இருந்து இறைவனை பற்றிய ஒரு சிந்தனை என்பது நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனா மனித உடலாக அவங்க பெற்று, ஆனா உடல் அமைப்பு மனிதனாகவும், ஆனாலும் ஒரு விலங்கை போலதான் நாகரிகம் இல்லாத விலங்குக்கு ஒப்பான வாழ்க்கை முறைதான் அப்ப இருந்ததன் போது, நிச்சயமாக அவர்களுடைய பழக்க வழக்க பண்புகள் இதெல்லாமே அந்த விலங்குக்கு ஒத்ததாக தான் இருக்கணும் போது, அப்ப இறைவனை பற்றிய அந்த ஒரு படைத்தவனை பற்றிய விவரங்கள், விஷயங்கள் என்பது அவர்களுக்கு இயற்கையாக தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு. இந்த தன் பிளஸ் திரே அப்படின்னா தந்திரா, அதுதான் தந்திரா. இந்த தன் என்று சொன்னால் உறக்கத்தில் இருக்கின்ற, மறைந்து இருக்கின்ற, என்ன மறைஞ்சிருக்கிறது, என்ன ஒருங்கி கொண்டிருக்கிறது. ஒருங்கி கொண்டிருக்கிறதுன்னா அது இயங்கவே இல்லை, இயக்கமற்ற ஒரு நிலையில இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறைவன் மீது உள்ள ஆவல். மனிதனுக்கு அவள் விலங்கு அல்ல. இப்ப மனிதனுக்கு இந்த ஜீவாத்மா, மனிதன் இறைவனோடு இரண்டர கலக்குவதுதான் இந்த இத்தனை பிறப்புகளாக தாவரத்திலிருந்து தொடங்கி இந்த பரிணாமத்துல மனிதனாக மனிதனுக்கு அப்புறம் இறைவனாக மாறுவதுதான் அந்த பரிணாமத்தினுடைய இதை. அப்போ இந்த மனிதனா வந்ததுக்கு அப்புறம் அவன் விலங்கு அல்ல. எல்லாமே அவனுக்கு சிந்திக்க தெரியுது, அறிந்து கொள்ளும் ஆற்றல் அவனுக்கு எல்லாமே இருக்குது. வேற எந்த உயிரினத்துக்கும் இல்லாத அளவுக்கு அவனுடைய மனதின் விரிவாக்கவும் அறிவின் விரிவாக்கவும் எந்த அளவுக்கு வேணாலும் அவனால, அது எல்லை என்ன, இறைவன் தான் எல்லை என்ற அளவுக்கு அவனிடத்துல அது கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இறைவன் மீது உள்ள அந்த ஆவல் அது உறக்க நிலையில் இருந்தது. அந்த உறக்க நிலையில் இருந்த இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறை நாட்ட அந்த இதுக்குதான் குண்டலினி என்று பெயர். அப்போ இது எந்த தன்மையில், அந்த குண்டலினி என்பது வேற ஒண்ணும் இல்லைங்க, அது வேற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது. இந்த குண்டலினி என்பது இந்த மனித மனதிற்குள் உறங்கி கொண்டிருக்கின்ற இறை நாட்டம். அந்த இறைவன் மீது உள்ள நாட்டம் உறக்க நிலையிலே இருக்கிறது. அப்போ மனிதனுடைய இயல்பு என்னன்னா, அவன் மனிதன் எந்த நிலையை நாடணும், இறைவனை நாடணும். இறைவன் தான் அவனுடைய இலக்கு. இந்த ஜீவாத்மா இத்தனை ஓரடிவிலிருந்து தொடங்கி இந்த ஜீவாத்மா ஒன்னொன்றாக கடந்து 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 மேல முன்னேறி மனிதனுக்கு மனிதனுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மா ஆத்மாவானது இந்த மனித தோற்றத்தை தாண்டி அடுத்தது இறை மைய கருவுக்குள்ளாரதான் போய் ஆகணும். அப்போ இது உறங்கி கொண்டிருந்தா என்ன நடக்கும்? அப்ப மனிதர்கள் நிச்சயமாக ஒரு மனிதராக வாழ முடியாது. ஏன்னா உறக்கத்துல இருக்கிறது விலங்குக்குள்ளாரதான் அது உறக்க நிலையில இருக்கும். ஆனா மனித தேகம் வந்துருச்சு, மனித அறிவு, மனித மனம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தேகத்துக்குள்ளாரும் போது, அப்போ இதை நம்ம உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த இறை நாட்டத்தை அங்க வெளிப்படைய செய்ய வேண்டும். அப்போ அதை உந்துதல் கொடுத்து, அதை உந்தி எழுப்பி அந்த இறைவனுடைய இலக்கு எங்க இருக்கிறதோ அந்த இலக்கை நோக்கி அதை நகர்த்த வேண்டும். அப்போ இந்த திரே அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இந்த விடுவிக்கின்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஏன் உறங்கி கொண்டிருக்கிறது, அசைவற்ற தன்மையில இருக்கிறது, அந்த இறை நாட்டம், இறைவன் மேல் கொண்ட அந்த ஆவல் ஏன் உறங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னாக்கா, மனுஷனா வந்துட்டான், ஆனாலும் இன்னும் அது உறங்கி கொண்டு இருக்கிறதுனா, இன்னும் அவனை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது எது அப்படின்னா, இந்த விலங்குகளுக்கு ஒத்த அந்த மனோபாவனை தான். விலங்குக்கு ஒத்த அவனுடைய மனநிலை, அந்த பந்தங்கள் அவனிடத்திலிருந்து மிகையாக இருக்கிறதுனாலதான் அது வெளிப்படையவில்லை. அந்த மிகையாக இருக்கக்கூடிய அந்த அந்த பந்தங்களை, அந்த மந்த தன்மையை நீங்க நீக்கினீங்கன்னா அது வெளிப்படைஞ்சிருக்கும். அப்போ இதுதான் அப்படியே போட்டு மூடி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? எதுக்கு? இந்த
உறக்க நிலையில் இருக்கக்கூடிய இயக்கமற்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குண்டலினியை, அதாவது இறை நாட்டத்தை எப்படி தூண்டி அதை இறைவன் இருக்கின்ற இலக்கை நோக்கி நகர்த்துவது. இப்ப மூலாதாரத்துலதான் அந்த குண்டலினி இருக்கிறதுன்றத நம்ம பார்த்தோம். அப்ப மூலாதாரம் சக்கரத்துலதான் அந்த இது இருக்குது, உறங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அங்கிருந்து அது படிப்படியாக ஒவ்வொரு சக்கரமா மேல போய் உச்சிக்கு போகின்ற பொழுது அது இறைவனுடைய இருப்பிடம் என்பது சகசிராரா சக்கரம். அப்ப இந்த தேகத்துக்குள்ளாரியே அந்த இறைவனுடைய மைய புள்ளியும் இருக்கிறது. இந்த மனிதனுடைய இறைவனை நாடுகின்ற ஆவலும் இந்த மனிதனுடைய மூலாதாரத்துக்குள்ள இருக்குது. அப்ப அந்த உணர்வை மூலாதாரத்திலிருந்து தட்டி எழுப்பி இங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி 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 அவனுடைய இருக்கின்ற அதுதான் உங்களுடைய இலக்கு. எது? குண்டலினி எங்க போய் மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா அந்த சகசிராரத்தில் இருக்கக்கூடிய அவனிடத்துல போய் அது மெர்ஜ் ஆகணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற அந்த பயிற்சி தான் இந்த தந்த்ரா. தந்த்ரா என்பது இந்த உறங்கி கொண்டிருக்கின்ற இறை நாட்டத்தை எப்படி உந்தி விழிப்படைய செய்து அந்த இறை இலக்கை நோக்கி நகர்த்தி செல்வது என்பதற்கான பயிற்சி தான் தந்த்ரா என்பது. தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பேரு, இந்த பயிற்சி முறைக்கு பேரு சாதனா, தந்திர சாதனா. சரி, இப்ப இந்த தந்திர சாதனா அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா இது யாருக்கு இது தகுதி அப்படின்னா, ஒரே ஒரு தகுதி தான் மனுஷனா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அவன் மதம் என்றோ இனம் என்றோ நிறம் என்றோ எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாத மனநிலையை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படி இத்தனை அந்த இதுவும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை, அனைத்துயிர்களும் ஒன்றுதான் என்ற பக்குவ நிலைக்கு அதுக்கு மேல இறைவனை அடைய வேண்டும், நம்முடைய இலக்கை நம்ம அடைய வேண்டும் அப்படின்ற விருப்பம் யாருக்கு இருக்குதோ அந்த ரெண்டு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்த தந்திராவை பயிற்சி பண்றவனுக்கு பேரு தாந்திரிகா அப்படின்னு பேரு. தாந்திரிகர் என்று சொல்லலாம், தாந்திரிகா என்று சொல்லலாம். தந்திரா பயிற்சினா என்ன? உறங்கி கொண்டிருக்கின்ற இறை உணர்வை இறைவனை நோக்கி இறை இலக்கை அவன் இறைவன் இருக்கின்ற இடத்தை நோக்கி நகர்த்தி சென்று அவனோடு கலப்பது. அதற்கான பயிற்சி தான் இந்த தந்திர சாதனா என்பது. ஆனா அதை செய்வதற்குரிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னா, இது முறை. தகுதி யாருக்கு இருக்குன்னா, இந்த படைக்கப்பட்ட மனிதர்களுக்கு நடுவுல வேற்றுமை இல்லை, இருக்கக்கூடாது. எந்த வேற்றுமையும், இன வேற்றுமையோ எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை. அப்ப வேற்றுமை இல்லாத மனநிலை இருக்கணும். அத்தகைய மனநிலையோடு இறைவனை அடைந்தே தீரணும். இந்த ரெண்டும் அங்க கம்பைன் ஆகி இருக்கிற அந்த முயற்சியை செய்கின்ற அந்த ஒரு சாதகனுக்கு, அந்த பயிற்சியை மேற்கொள்கின்றவனுக்கு தாந்திரிகா என்று பெயர். சோ இதுதான் தந்திராவை பத்தி. இது அது என்ன சொல்றாருன்னா, சிவபெருமான் வருவதற்கு முன்னாலேயே இந்த சிஸ்டம் இந்தியாவில் தொடங்கிட்டாங்க மக்கள்னு சொல்றாரு. ஆனா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லை. பட் ஆனா அவங்களுக்கு தெரியுது, நாம இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனிதர்கள் அவங்க தயாரா இருந்தாங்க. இந்த இறை உணர்வு மனிதனுக்குள்ளார உறங்கிக்கிட்டு இருக்குது. அதை இந்த உணர்வை எப்படி தூண்டி விட்டு இறைவனை நோக்கி செலுத்துவது அப்படின்ற மெத்தடு சிவன் வருவதற்கு முன்னாலேயே அது இருந்துச்சு. ஆனா அதை சிவபெருமான் ஒழுங்கு செஞ்சு பர்ஃபெக்ட் ஆக்கி இதுதான் ப்ராப்பரான வழி என்பதை அவர் தான் முதல்ல கொடுக்கிறார். உணர்வு இருந்துச்சு, விழிப்புணர்வு வந்துருச்சு இப்படிதான். ஆனா அதை எப்படி பர்ஃபெக்டா செய்யணும், என்னென்னலாம் அதுக்கு தேவையான இது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தந்தவர் யாருங்க? சிவபெருமான் தான். அப்போ இந்த மனிதன் இறைவனை எப்படி நாட வேண்டும், எந்த முறையிலே இறை இலக்கை ஒரு ஜீவான் ஆத்மா அடைய முடியும் என்பதற்கான அந்த வழிமுறையவே ஒழுங்குபடுத்தி தந்தவர் இந்த உலகத்துல முதல் தந்தையாகிய. ஏன்னா அவருக்கு முன்னால, சிவனுக்கு முன்னால தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம போன இதை இன்ட்ரோடக்ஷன்லயே பார்த்தோம். இப்போ பகவத்கீதையில பகவான் சொன்னதை பார்த்தோம். எங்கெல்லாம் அதர்மம் இருக்கிறதோ, எப்பெல்லாம் இந்த உலகத்தை அதர்மம் உச்சம் ஆயிடுச்சோ அப்ப நான் என்னை நானே பிறப்பித்துக் கொள்வேன்னு அவர் சொன்னாரு. நான் அதுக்காக ஒரு யுகந்தொரு நான் வருவேன்னு சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய காலம் 3500 ஆண்டு காலம். அப்போ ஒரு யுகத்திலையும் அவர் வராருன்னா அதுக்கு முந்தைய யுகம்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய காலம். அப்ப அவர் வந்திருக்காரு. அப்ப
அதுக்கு முன்னால சிவனுக்கு முன்னால நீங்க வந்து நீங்க 3500 ஆண்டுகளுக்கு வந்திருந்தீங்கன்னா அங்க என்ன வேலை இருந்திருக்கும்? அனிமலா தான் இருந்தாங்க மனுஷர்கள். எதையும் சொன்னா ஆணு சொன்னா கூட சொல்ல தெரியாது, பெப்பென்னு. என்னத்தை புரிஞ்சுக்க முடியாது இருந்தது. அதைத்தான் நான் வந்து சொன்னேன். ஒரு குழந்தை வந்து வளர்ந்து அது வந்து சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும், எதையும் சொல்லி தர முடியும். நீங்க வந்து பிறந்த 1 மாச குழந்தைக்கு நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏதுமா? யாராவது யாராது. அதுபோலதான் இறைவன் எந்த ஒரு காலகட்டத்துல மனிதர் தோண்டி வந்து இத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆய்ந்தாலும் அவர்கள் எத்தனை எந்த நேரத்துல சொல்லி கொடுத்தா இதை புரிஞ்சுக்குவாங்கன்றது ஒரு காலகட்டம். அந்த பீரியடு தான் அவங்க இத வந்து அவர் வராரு. அதனால சிவனுக்கு முன்னால தோன்றினாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அவர் அதுக்கு முன்னால ஒரு 3500 ஆண்டுகளுக்கு முன்னால இதே தாரக பிரம்மா வந்து தோன்றி இருந்தால் அவசியமே இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க வந்து எப்படி ஒரு 2 வயசு குழந்தைக்கு எது சொல்லி கொடுத்தாலும் புரியாதோ அந்த மாதிரிதான் மனித நாகரிகமும் மனிதனுடைய அறிவு வளர்ந்தது. அப்போ பரிணாமத்துல அந்த அறிவினுடைய வளர்ச்சியும் வந்து சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு வளர்ச்சி தேவைப்பட்டது. அந்த அறிவினுடைய வளர்ச்சி காலம்தான் இந்த சிவபெருமான் முதலாக அவர் தோன்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது என்பதையும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆகவே இங்க வந்து ஒரு விஷயம் என்னன்னா, சிவபெருமான் தோன்றுவதற்கு முன்னாலேயே இந்த தந்திராவனுடைய அந்த சிஸ்டம் வந்து மனிதர்கள் வந்து இந்தியாவில், அதையும் குறிப்பா நான் சொல்றேன் பாருங்க, இந்தியாவில் துவங்கியது. அவங்க வந்து ஆரியர்கள் அங்க இருந்து வந்து இங்க கொண்டு வரல. இந்திய மனிதர்கள் இந்தியாவில தான் அது வந்து தொடங்குனுச்சு. சிவபெருமான் அதே காலகட்டத்துல வராரு, வந்து அதை சிஸ்டமேட்டிக்கா பண்றாரு. அப்படி பாத்தியா அவர் வந்து வளருகின்ற அந்த ஒரு சூழ்நிலையே பாத்தீங்கன்னா நிச்சயமாக தந்திராவனுடைய சூழ்நிலை இருக்கக்கூடிய இடத்துலதான் அவரு வளர்ந்தாரு அப்படின்றதையும் நாம பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து தந்திரா வந்து சிஸ்டமேட்டிக்கா சிவபெருமான் கொடுத்தாலும் ஸோ இதை வந்து ஒருத்தர் சொல்லிதான், ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை பார்த்து என்னென்ன இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் படிச்சுக்கலாம். பட் அந்த காலத்துல இந்த முறையில வந்து செய்யணும் அப்படின்னா யாராவது சொல்லிதான் கொடுக்கணும். ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு சொல்லிதானே கொடுத்தாகணும். இவங்க சொல்லணும், அவங்க காதல கேட்டுக்கணும், அதை பின்பற்றணும். ஸோ இதுதான் அப்ப அந்த காலத்துல இருந்த சூழ்நிலை. அப்போ வந்து சிவபெருமான் வந்து வேத மொழியிலும், ஆரியர்கள் வந்து இங்க வந்து அந்த அவர்களுடைய சொந்த மொழியாகிய வேத மொழியிலும் சரி, அதே மாதிரி அவங்களுடைய வேத மதம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சிஸ்டம், அவங்களுக்குன்னு சில வழிமுறைகள்லாம் அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் அந்த மனிதர்கள் வந்து அந்த இனத்தவர் வந்து அதை பின்பற்றினாங்க. ஸோ அதை வந்து அந்த வேதிக்கு இதை பார்த்தீங்கன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னலாம் அதை வந்து சொல்லி இருந்தாங்களோ அது எல்லாமே வேதங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயத்திலுமே அவர் வந்து ரொம்ப பரிச்சயமானவராக, கை தேர்ந்தவராக அவர் தெரிஞ்சிருந்தாரு. அப்போ இந்த அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. இந்த தந்திராவனுடைய நெறிமுறைகள், அதான் தந்திர சாஸ்திரம்னு சொல்றோம். அவங்க வந்து கொடுத்தது, ஆரியர்கள் கொண்டு வந்தது வேதங்கள். அப்போ இந்த வேதம் மற்றும் தந்திர சாஸ்திரங்கள் ரெண்டுலயுமே நீங்க சிவனை பற்றிய குறிப்புகள் இருப்பதை பார்க்கலாம்னு சொல்றாரு பாபா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா வேதங்கள்லயும் சிவனை பற்றிய குறிப்புகள் நீங்க பார்க்கலாம், தந்திர சாஸ்திரலையும் வந்து சிவனை பற்றி. தந்திர சாஸ்திரம் என்பது சிவன் கொடுத்ததுதான். ஏன்னா தந்திரம் வந்து நீங்க வந்து அவரு கொடுத்துதான் வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்துச்சு. அதெல்லாம் டெஃபினட்டா சிவனை பற்றி அங்க இருக்குன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா வேதங்கள்லயும் அங்க சிவனை பற்றிய குறிப்புகள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மிக பழமையான குறிப்புகள் பாத்தீங்கன்னா சிவனை பற்றி அங்க எதுவும் இல்லை. ஏனென்றால் இங்க வந்து சிவபெருமான் வந்து காலத்துல அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் சிவனுடைய இது வந்து இங்க இந்தியாவுக்குள்ளார பரவுகின்ற அந்த காலத்துலதான் நிச்சயமாக சிவனை பற்றி தெரிஞ்சிருக்க முடியும். அதுக்கு முன்னால சிவன் வருவதற்கு முன்னால வேதங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் அதுல வந்து பழமையான இதுல வந்து நிச்சயமாக குறிப்புகள் அதுல இருக்காது என்பது நம்ம புரிஞ்சு கொள்ள ஒரு விஷயம்தான். அப்ப வந்து எதுவும் எழுதப்படவும் இல்லை. ஏன்னா அப்ப வந்து அகரவரிசைகள் எதுவுமே இல்லை. அப்ப வந்து நீங்க இந்த தந்திராவனுடைய சிஸ்டம் பாடங்கள் ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த சாதனா, ஆன்மீக சாதனா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஆசான் இடத்துல போய் கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து அன்னைக்கு வந்து வழக்கத்தில் இருந்தது. அப்படி போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறத வந்து ஆசான் வந்து சொல்லுவாரு, சீடன் வந்து அதை கேட்டு அந்த அறிவுரைப்படி அவங்க நடந்து கொள்வாங்க, பயிற்சி செய்வாங்க. இப்படிதான் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அவங்க அந்த யாருகிட்ட அந்த இதை கத்துக்கிட்டாங்களோ அந்த ஆசான் இடத்துல போய் அவர் மறுபடியும் திரும்ப சொன்னாதான்
நம்ம புக் இருந்தா திரும்ப மறுபடியும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாம், மறந்துட்டா கூட. ஆனா சந்தேகம் வந்தா மறுபடியும் அதே ஆசான் இடத்துல தான் போய் கேட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாயால சொல்லி காதால கேட்டுதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த ஒரு இதை வந்து நம்ம ஸ்ருதி என்று சொல்றோம். ஸ்ருதி என்றால் ஸ்ருதினா செவி அப்படின்னு அர்த்தம், காது. அதனால செவியால தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா விஷயத்தையுமே, இந்த தந்திரா முறையை வந்து எப்படி செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்றத. ஸோ அதனாலதான் அதுக்கு பேரு ஸ்ருதி என்றும் அதுக்கு பேர் வந்தது. காரணம் எழுத்து வடிவம் இல்லாம காதாலே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதுனாலதான். சரியா?